ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கோவக்காய் சுத்தமாக பிடிக்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குமே சுத்தமாக கோவக்காய் பிடிக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் அப்புறம் செம டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கடாயை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி அதில் கோவக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் வறுத்து எடுத்து அப்புறமா கொஞ்சமாக சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போன அப்புறமா ஏற்கனவே நாம் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க இந்த கோவக்காயும் ப்ளஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அப்படியே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.